வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னா, இந்த வாரத்துல எந்த சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். அது பார்க்கலாம் கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேச போலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் நோட்ராமா கிளிக் பேட் பண்ண டெக் இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாரத்துல எந்த சில காயின்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லிஸ்ட்ல முதல் காயின் எதுன்னு கேட்டீங்கன்னா மீனா ப்ரோட்டோகால். அதாவது மீனா ரெண்டும் ஒன்று தான். ஸோ MINA. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சம்பளம் அரௌண்ட் $1.13 கிட்ட இருக்குன்னு சொன்னா. ஸோ மீனா எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, மீனா பார்த்தீங்கன்னா ஒரு ZK ரிலேட்டட் காயின். அதோட என்ன சொல்றது ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அ லாங் டேர்ம் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் வந்து பார்க்கணும். பட் சின்ன ஸ்கேல்ப்புக்கு இல்லை ஸ்விங்குக்கோ இல்லை சின்ன இந்த வாரத்தில் என்ன ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ டெப்நெட் அப்கிரேடுன்னு வந்து வரப்போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மோஸ்ட்டாக வந்து வரப்போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து பம்ப் ஆகலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இன்னைக்கு நைட்ல இருந்து பம்ப் ஆகலாம், இல்லை நாளைக்கு அந்த ஈவெண்ட் முடிஞ்சவங்க கூட பம்ப் ஆகலாம். கூட பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கு 4 ஹவரில். ஸோ விச் ஹஸ் ப்ரோக் அந்த டவுன் ட்ரெண்ட் சொல்லலாம். ஸோ அதுக்கு ஸ்விங்குக்கு மேலே வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல வந்து மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது மீனா. ஸோ மீனா வேணும்னா சின்ன ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். டிசிஎல் ஆசை பண்ணி வாங்கி சின்ன ப்ராஃபிட்டில் வந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எந்த காயின் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OSS ப்ரோட்டோகால், அதாவது ரோஸ். ஸோ ரோஸ் பார்த்தீங்கன்னா $0.139 கிட்ட இருக்கு சொன்னா. ஸோ ரோஸ் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, ரோஸோட ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல பிராண்ட் ஃப்ரெஷ் ரிவீல்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எத்தோட, அதாவது ஈத்தீரியமோட ஒரு கான்ஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண போறோம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 12th ஏப்ரலுக்கு வந்து நடக்க போகுது. ஸோ நீங்க வேணும்னா டிசிஎல் ஆசை பண்ணி ரோஸை வாங்கி சின்ன ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆகலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எந்த காயின் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர் நெட்வொர்க், CORE. ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்ல இல்லை, பட் வேற எக்ஸ்சேஞ்சில் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் $2.68 கிட்ட இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு பம்ப் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து எடுத்து மறுபடியும் இன்னொரு ரவுண்டுக்கு வந்து போக போகுதுன்னு சொல்லலாம். அது கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதோட நெட்வொர்க் அப்கிரேட் கூட பார்த்தீங்கன்னா இந்த மார்ச், அதாவது April 13th வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் நெட்வொர்க் அப்கிரேட். ஸோ அட் 8 UTC மோஸ்ட்டாக அது பார்த்தீங்கன்னா ஒரு 8 UTCனா ஒரு 10 மணி இந்தியன் டைம் கிட்ட வந்து வருது. ஓகேங்களா. ஸோ 8 UTCன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 13th மோஸ்ட்டாக 13th வந்து கோர் பம்ப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வேணும்னா நீங்கள் டிசி ஆசை பண்ணி வாங்கி சின்ன ப்ராஃபிட்ல வந்து எக்ஸிட் ஆகலாம். ஸோ இதான் நம்மளே இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சில காயின்ஸு. ஸோ இந்த காயின்ஸ் மெயினாக நான் சஜஸ்ட் பண்ணி எப்படி காயின்ஸோட வீடியோஸ் சொல்லியிருப்பேன், பேஸ்ட் ஒன்லி ஆன் த ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கண்டிப்பாக அந்த மேட்டர் மெஜாரிட்டி பண்ணுது. பட் இந்த காயின்ஸ் சஜஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா மெயின் அந்த ஈவெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் $72,285 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். பிட்காயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 72,000 மேலே வந்துச்சு, 73,000 கிட்ட வந்து போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ பிட்காயின் வந்து 4 ஹவரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த லோவர் ட்ரெண்ட் லைன், அதாவது அப்பர் ட்ரெண்ட் லைன் விச் வாஸ் டவுன் ட்ரெண்ட், அதை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு லோவர் ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் லோவை பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் ஹையை பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போது. ஸோ அப்படி இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அரௌண்ட் நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ரீவியஸ் ஹையோட 3 பாயிண்ட் வச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது வந்து 4 ஹவரில் ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. பட் 1 ஹவரில் நான் வந்து ஆல்ரெடி டெலிகிராமில் போட்டிருக்கேன். ஸோ இந்த அதாவது மூவ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா 70,000 ரீடெஸ்ட் வந்து பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 70,000 வாஸ் அ மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அதை பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணலாம். பட் அக்கார்டிங் டு 4 ஹவர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ஹையை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அரௌண்ட் 71,800 500 கிட்ட வந்து வருது. ஓகேங்களா. இல்லை ஆமாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமராக வந்து கிரியேட் ஆகிருக்கு பிட்காயின். கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரீன் கேண்டல் தெரிய வருது. ஆல்ரெடி புலிஷ் பண்ண பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் இன்னும் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை பிரேக் அவுட். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகலைன்னா ஃபேக் அவுட்டாக கூட இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த கேண்டல் க்ளோஸ் ஆகி ப்ரீவியஸான அதாவது ப்ரீவியஸ் அந்த புலிஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா தான் ஓகே மேலே போகுதுன்னு அர்த்தம். இல்லைனா ஃபேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதால் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸில் ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட் வந்து போகிட்டு இருக்கு. டாமினன்ஸ் அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அது அப்பர் ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா அது ஒரு புலிஷான பெனட்ல இருந்தது இல்லைங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ கன்சாலிடேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு டாமினன்ஸ். ஸோ நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டம்ப் ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பம்ப் ஆச்சு. பிட்காயின் பம்ப் ஆனதுக்காக
பட் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இந்த சப்போர்ட் வந்து பம்ப் ஆகி பிட்காயின் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லையா, ஆல்ரெடி ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னும் வந்து கண்டிப்பாக டம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா ஆல்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி கரெக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிட்காயின் மேலே போகும்போதோ இல்லை பிட்காயின் ஸ்டேபிளாக இருக்கும்போது கண்டிப்பாக சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே தான் போகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த காயின்ஸ்லாம் சின்ன சின்ன நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஜாயின் பண்ணுறீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட அதர் ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஎம்இ பார்க்கும்போது சிஎம்இல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகியிருக்கு, புது கேப். ஸோ பழைய கேப் ஆல்ரெடி பாதி வந்து ஃபில் ஆயிடுச்சு, பட் இது வந்து புது கேப்னு சொன்னால் நேற்று வந்து கிரியேட் ஆனது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 68,000 69,000 பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக பிட்காயின் அதை வந்து ஃபில் பண்ண திரும்பி வரலாம். மீன் கேட்டிங்கன்னா கிட்ட இருக்கிற கேப்பு. ஸோ கேப் வந்து ஃபில் பண்ணாமல் போகாது. ஐபிட் வந்து பார்க்கும்போது ஐபிட் கூட பார்த்தீங்கன்னா சேம் பிட்காயின் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி அந்த டவுன் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்ல ஒரு மேலே வந்து போகிட்டு இருக்கு. ஸோ சேம் புலிஷ் பண்ணிட்டு இருக்கணும். நான் வந்து நேற்றோட வீடியோ சொல்லியிருக்கேன், முந்தோட வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் இது வந்து எப்படி வந்து மேலே போகுதுன்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 3 நாள் ஆகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து வருது டோட்டல் குளோபல் மார்க்கெட்டுக்கு. அது பார்த்தீங்கன்னா யூஎஸோட சிபிஐ டேட்டா. ஸோ சிபிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் ஆஃப் 3.4% இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா 3.2% வந்தது. ஸோ இந்த வாட்டி இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சொல்ல மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸோ அப்படின்னு வந்தாவே அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் நியூஸ் ஃபார் த மார்க்கெட் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேலே வந்து பம்ப் பண்ணி வைப்பாங்க, ட்ராப் மார்க் எல்லாரும் மாட்டி விட்டுட்டு கீழே வந்து இழுத்துருவாங்க, அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அதாவது 10th மார்ச்சுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதை பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸில் ஒரு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்துருக்கு. ஸோ பாசிட்டிவ் வந்து மாறிட்டு இருக்கு. இப்போ ஃபண்டிங் ரேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் 300 400 கிட்ட வந்து போகிட்டு இருக்கு, விச் இஸ் நாட் குட் ஃபார் த மார்க்கெட். அப்புறமா லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் கூட பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லிக்விடிட்டி ஆல்மோஸ்ட் வந்து கிராப் பண்ணிச்சு. கீழே இருக்க லிக்விடிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங்ல இருக்கு அரௌண்ட் 68,600 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட் அதை கிராப் பண்ண திரும்பி வரலாம். பட் உங்களோட ஒப்பீனியன் சொல்ல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. புது பாசிட்டிவான சில நியூஸ் வந்திருக்கு பிட்காயினுக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சைனீஸ்ல அதாவது சைனாவோட சில மெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் பிட்காயின் ஸ்பாட் ETF பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் அவங்களோட ETF வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கலாம். அதை வந்து திரும்பி சைனாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணலாம், யார் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதை பார்க்கலாம் என்ன வந்து நடக்குதுன்னு. ஸோ இப்போ ETF-ஓட ஹைப் வந்து அவ்வளோ ஆயிடுச்சுன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ETF தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஹால்விங் மறந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ஹால்விங் இன்னும் 9 நாள் தான் இருக்குது. ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ETF-ஓட ஹைப்னால பிட்காயின் வந்து பம்ப் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ப்ளீ ஹால்விங்காக கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பம்ப் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பம்ப் ஆகுமா இல்லை டம்ப் ஆகுமா, இதை பற்றி நீங்கள் எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம தான் சொல்லுவோம். நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாம்லாம் உங்களுக்கு ஷேர் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் ஸ்மாக் சைனிங் ஆஃப். நீங்கள் எனக்கு பார்த்துக்க போயிருக்கேன். நன்றி, வணக்கம்.